இந்த முட்டாயை பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வருது? எனக்கு வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போலாம் நாங்கலாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறப்போலாம் 5 பைசா, 10 பைசா தான் ஸ்நாக்ஸ்க்காக காசு குடுப்பாங்க. அதுவும் ரெகுலராலாம் குடுக்க மாட்டாங்க. எப்பவாவது யாராவது வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வந்திருந்தாங்கன்னா, உறம்பறை யாராவது வந்திருந்தாங்கன்னா, அவங்க ரூ. 1 50 பைசா அந்த மாரி குடுத்துட்டு போவாங்க. அந்த காசு ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து முட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி வாங்குற முட்டாயில வந்துங்க, விளையாடுற மாரி முட்டாய் சாப்பிட்ற மாரியும் இருக்கிற முட்டாய் இந்த ஒண்ணு தான். கயிறு கட்டி இந்த மாரி சுத்தி இருக்கும். இதில் நல்லா சலுப்பார விளையாண்டுட்டு சாப்பிட்ருவோம். முட்டாயை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திடீர்னு விளையாடலான்னு தோணுச்சு. இந்த மாதிரி கயிறு கட்டி யாராவது இழுத்து விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு விளையாடலான்னு தோணும். அப்புறம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, சோடா பாட்டில் மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா கல்லை வச்சு கொட்டுன்னு கொட்டி அதில் 2 ஆணி வச்சு ஓட்டை போட்டு அது கயிறு திரித்து போட்டு இப்படியே சுற்றி அப்படியே இழுத்துக்கிட்டே திரிவோம். அதெல்லாம் ஒரு காலம்.